வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு காரசாரமான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஆமாங்க, ஆந்திரா ஸ்டைலில் சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். 250 ml ஆயில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம செய்கிறது 2 கிலோ சிக்கனை வச்சு சில்லி சிக்கன் செய்கிறோம். சைனீஸ் ஸ்டைல் இல்லைங்க, ஆந்திரா ஸ்டைல். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆயில் சூடேறி வரட்டும். ஆயில் மிதமான சூடேறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் பூண்டு சேர்த்துக்கணும். துருவுனது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். அதையும் துருவி வச்சுருக்கோம். அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 கிலோக்கு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ அப்படியே வதக்கிக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 10 எடுத்துருக்கோம். அதை 1/2 பண்ணி வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாம். நம்ம செய்ய 2 கிலோ சிக்கனுக்கு 10 மிளகாய் போட்டிருக்கோம். இது வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் நம்ம அரைச்சி சேர்த்துக்க போகிறோம் இதில். அதனால் இது போதும். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வர சமயத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ அப்படியே இதையும் வதக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு வதங்கி வர சமயத்தில் வெங்காயம் சேர்த்துக்கணும். அதுக்காக நம்ம ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம். 200 கிராம் வெங்காயம். 1 கிலோ சிக்கனுக்கு 100 கிராம் வெங்காயம். 2 கிலோ சிக்கனுக்கு 200 கிராம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். ஓரளவு கோல்டன் கலர் மாறினாவே போதும். இப்போ இந்த ஆனியன் பாருங்கள், ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் சிக்கன் சேர்த்துக்கணும். அதுக்காக 2 கிலோ சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சிக்கனோட பீஸ் வந்து ஒரு 30 35 கிராம் இருக்கும். ஒரு பீஸும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக எடுத்துருக்கிறது 1/4 கட்டு கொத்தமல்லி, 1/4 கட்டு புதினா, 10 பச்சை மிளகா 1/2 பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்க்காம அரைச்சா நல்லது. இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு இந்த சிக்கனில் போட்டுக்கலாங்க. இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னுட்டு. இந்த சிக்கன் நல்லா க்ரீன் கலர் இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய பேர் கலர் போட்டுருவாங்க. நம்ம அந்த மாதிரி கலர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, கண்ணு முன்னாடியே செஞ்சு காமிக்கிறோம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம சேர்க்குறதில்ல. அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், அதுவும் நார்மல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இல்லாமல் 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம செஞ்சு காமிக்கிறோம். அதுவும் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம காமிக்கிறோம். இந்த மாதிரி ரெசிபிஸ் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபுட்டெல்லாம் நீங்கள் வீட்டிலே செய்யணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குறேன். அது உண்மைன்னு தோணுச்சுனாக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த சிக்கனை மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கலாம். அதுக்காக நம்ம எடுத்துக்கிறது கல்லுப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா வாவ், ஸ்டீம் வந்து அப்படியே கேமராவில் அடிச்சிடுச்சிங்க. நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொதி வரணும். இப்போது 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு சிக்கனும் வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்காக இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடிடலாம் 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தாவே போதும். ஓரளவுக்கு நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட 80% சிக்கன் வெந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து பார்த்துலாம் சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதை காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணுறப்ப பாருங்கள் நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு பாருங்கள். வாவ், இந்த மாதிரி வெந்து தரவே போதும். பர்ஃபெக்டாக ரெடியாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் கார்ன்ஃப்ளோர் கரைச்சி ஊற்றிக்கலாம். எதுக்காகன்னா இந்த சிக்கன் பாருங்கள் லிக்விடாக இருக்குது, கொஞ்சம் திக்காக்கணும். அதுக்காக கார்ன்ஃப்ளோர் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்த்துக்க போகிறோம் இதில். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்துருக்கோம். அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாகவே போதும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி கரைச்சிருக்கோன்ட்டு. லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கோம். இதை கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு. இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கட்டிகள் இருந்தாலே இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றுறப்போ நல்லா கரைஞ்சி போயிடும். அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ அந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். பார்க்கவே அழகாக இருக்குது, சாப்பிடவும் அருமையாக இருக்கும். பாருங்கள் இப்போ அந்த கிரேவி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே ஸ்லோவில். அதுக்கப்புறம் அது நல்லா திக்காகிடும். இன்னும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் செம்ம திக்காக இருக்கும். உப்பு பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம கொஞ்சம் ரிச்சாக இருக்கணுன்றதுக்காக சேர்த்துருக்கோம். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் கொதிக்க விடலாங்க.
அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது. சாப்பிடவும் அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, காரசாரமான ஒரு ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வர உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.